Hi friends, welcome to Nithu Mithu Kitchen. Friends, இன்னைக்கு ஷீலா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாய் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம். 2 கொத்து கறி லீவ்ஸ் சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்திக்கலாம். ஆனியன் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே இது கூடவே 20 பல்லு பூண்டு சேர்த்திக்கலாம். இப்போது ஆனியன் கார்லிக் ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திக்கலாம், பொடி பொடியாக கட் பண்ணி. ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்திக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இது கூடவே பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி அந்த வாட்டரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எக்ஸஸாக ஒரு டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இந்த புளியோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்திக்கலாம். கூடவே 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 4 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் சேர்த்தி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது புளியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இப்போது தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வாட்டரும் சால்ட்டும் எவ்வளோ தேவையோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போது எகைன் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போது குழம்பு நல்லா 10 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 1 கொத்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி கல்லுப்பு மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்தி நல்லா ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபிஷ்ஷை சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷோட தலைப்பகுதியை சேர்த்திக்கலாம். இப்போ ஃபிஷ் 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம போட்ட ஃபிஷ் எல்லாமே நல்லா குழம்புல மூழ்கிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த குழம்பை கவர் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. நம்மளோட ஃபிஷ் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஷீலா ஃபிஷ் குழம்பு ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.